வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மேடம்? ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பு வந்து இது பண்ணனும். என்ன பண்ணனும்? அடுப்பு பத்துக்கு வச்சுக்கணுமா மேம்? ஆமா மேம். அப்புறம் மேம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கடாய் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். அப்புறம் இருங்க அப்ப என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் நம்ம ஒரு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோன்னு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் போடுங்க. நான் இவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சாமி அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்து. இப்போ நம்ம ஒரு தெறிக்குது பக்கத்து தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உளுந்து போட போகிறோம். போடுங்க மேடம். என்னங்க மேடம் தெரிக்குது? அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த கருவேப்பிலையை எடுத்து இங்க இதுல போட்டுக்கோங்க. அப்படியே பொரியுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பார்த்தீங்களா, இப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து அப்புறம் என்னங்க மேடம்? அப்புறம் முட்டை சாஸ் செய்யறதுக்கு ஒரு 2 முட்டை எடுத்துக்காங்க. நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்து ஒரு முட்டையை இப்போ ஊற்றுறேன். எப்படி தெரிக்கி பாருங்க மேடம். இது பாருங்க, இன்னொரு முட்டையை நான் ஊற்ற போகிறேன். நல்லா உடச்சி அது பார்த்து மேடம். இப்போ கிண்டி விடணுமா மேடம்? ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த கரம் மசாலா, இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட போகிறோம். கொஞ்சம் தேவை போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம். அப்புறம் இது கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஓ மல்லித்தூளுங்களா மேடம்? ஒரு ஸ்பூன் சீரகத்தூளா மேடம்? சரி மேடம். ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே மேடம். சீக்கிரம் மேடம், அது தாளிங்க மேடம். இது இப்போ பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் போட போகிறோம். பாருங்கள், உங்ககிட்ட இந்த ஜாமான்லாம் இருந்தால் நீங்கள் முட்டை சாதம் செய்யலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு இந்த இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டு ஆட்டணும் மேடம். இப்போ பாருங்க, நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இருங்க, இப்படி ஆடுது. அதை இருங்க, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறது இருந்தால் இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி. ஆமாம், திடீர்னு நீங்கள் இது உங்ககிட்ட ஏதோ துணி இல்லை, எங்ககிட்ட இது இருந்தது ஆனால் ஒரு பைக்கில் வச்சுருந்தேன்னா அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா இப்படி கையை வச்சு ப்ரெஷ் பண்ணணும். சில பேருக்கு இது தெரியாது, கடையிலலாம் விற்பாங்க இதெல்லாம், இல்லைங்களா மேடம்? ஆமாம். நல்லா நல்லா கொஞ்சம் யூஸ் பண்ணு. நல்லா அடுப்பை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பதமாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்னா நேராக வரும். இது லோ ஃப்ளேம். சிம்மில் வைக்கணும். நம்ம ஒரே அடியே இப்படி திருப்பி விட்டுறணும். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க இந்த முட்டை. வா, அழகாக இருக்கு மேடம். வேறு என்ன மேடம் போடணும்? லைட்டாக மஞ்சள் தூள் போட போகிறோங்களா மேடம்? ஆமாம், அப்பதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சோண்டு மஞ்சள். நம்ம பார்க்கறதுக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும். ஆமாம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதில் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு அப்போ ஆட் பண்ணி. போதுங்களா மேடம்? சொல்கிறாங்க உங்கள் மம்மி. அடுத்து நம்ம கிண்டணும். இந்த மேடமுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னா கிருஷ்ணிகா. இவங்க பேர் வந்து கிருஷ்ணிகா. இவனுக்கு வந்து 8 வயசு ஆகுது. நாங்கள் தான் சமைக்கிறோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து நல்லா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரைஸ் கூட ஷேர் கூட பண்ணிடுங்க.
கொஞ்சம் ரைஸ் இருக்கா, அந்த ரைஸ் எடுத்து வாங்க நம்ம போடலாம். உங்ககிட்ட மதியானம் மிச்சம் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். சுட சுட சாப்பிடுங்க, நல்லா அவங்க பண்ணுங்க சாப்பிடுவாங்க. இதே ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் இருக்கு. பெப்பரில் வாங்கி சாப்பிட்டா நமக்கு சதியும் தொந்தரவு இருக்காது. அப்புறம் வந்து அது நம்ம உடம்புக்கு ஆன்டிபயோட்டிக். இது நம்மளுக்கு இது வந்து ப்ரோட்டீன்னு. அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் மேடம். பெப்பர் தூள் போட்டால் சளி தொந்தரவு வராது. சீரகத்தில் சீரக சக்தி இருக்கும். பெப்பர் தூள் ஜீரக சக்தி இருக்கும், சளிக்கும் இதுவும் ஆகாதான். அப்புறம் இந்த இது நல்லா அவங்களால கிண்ண முடிஞ்ச கிண்ணுங்க. நிறைய தான் போடுவாங்க. இது நல்லா மிக்ஸாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடியில் போட்டபடி பரட்டி எடுக்கணும். இங்கே பாருங்க இந்த மேடம் செஞ்ச வேலையை. பாருங்க நல்லா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஐயோ இவ்வளோ சாலை போட்டால் எப்படி இதுவாகும்? அப்படியே அமர்த்திட்டு நீங்கள் அப்படியே இப்படி நல்லா மிக்ஸாக பண்ணிக்கோங்க. இது நல்லா என்னம்மா இப்படி ஆகுது? அடியிலேருந்து அப்படியே எடுத்துட்டு வாங்க மேடம். இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அநியாயத்துக்கு எவ்வளோ சோறு பார்த்தீங்களா? என்னம்மா இது கொஞ்சமாக போட்டு வேஸ்ட்டு போம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நாங்கள் செஞ்சதே ரொம்ப சோறு போட்டோம். ஆனால் இது ஹெல்த்தி ஃபுட் தான்.